வெல்கம் பேக். வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரேடியேட்டர் ஆக்டஸ் 3340 வந்து ரேடியேட்டர் வந்து லீக் ஆகுது. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. எப்படி லீக் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரேடியேட்டர் ஃபவுண்டேஷன் லூஸ் பண்ணிக்க வேண்டியதான். லூஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது வந்து ஃபவுண்டேஷனு 2 போல்டு வரும். 2 சைடில் 2 போல்டு வரும். அதை லூஸ் பண்ணி கழட்டிடலாம். நெக்ஸ்ட்டு ஓஸ். இந்த ஓஸை வந்து கழட்டி விட்டுடணும். மேலே டாப் ஓஸ் கழட்டி விட்டுடணும். டேங்க் வந்து அதை கழட்டி வெளியில் எடுத்துட வேண்டியதான். எடுத்தால் தான் வந்து ஈஸியாக இருக்கும். 3 ஓஸு, சின்ன ஓஸு, மீடியம் ஓஸு, ஒரு 3 ஓஸ் கழட்டிட்டு டேங்க் வெளியே எடுத்துடணும். இது வந்து இந்த ஓஸ் வந்து இடிக்கும். அதனால் வந்து இந்த ஓஸ் உள்ள ப்ராக்கெட்லாம் வந்து கழட்டி விட்டுட்டோம்னா மேலே எடுக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், லீக் ஆகுது பாருங்கள். அந்த டேங்க் உள்ளே உட்காந்து எப்படி லீக் ஆகுது பாருங்கள். டேங்க்கு இது உள்ள சீட்டிங் வரும். அது ஆடி பிளாஸ்டிக் தானே. இது வந்து எஃப்எக்ஸி வச்சு விட்டோம். கொஞ்ச நாளைக்கு ஓடிச்சு. ஒரு 3 மாதம் இருக்கும். எஃப்எக்ஸி வச்சு கரெக்டாக விட்டுட்டோம்னா ஒரு 2 மாதம் ஓடும் எமர்ஜென்சிக்கு. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் பண்ணி புதுசாக வந்த பிறகு எல்லாம் கழட்டி சேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து கூலர் ஆயில் ஓஸு 2 ஓஸ் வரும். அதை கழட்டி விட்டுடணும். இது வந்து ஏசி ரேடியேட்டரு, அதை கழட்டிடணும். 2 10 சைஸ் போல்டு வரும். கழட்டி விட்டுடணும். கீழே பாட்டமில் ஓஸை கழட்டி விட்டுட்டு ரேடியேட்டர் ஓஸ் கழட்டி விட்டு 22 சைஸு இந்த ஓஸை கழட்டி விட்டுடணும். சைடில் வந்து 2 போல்டு வரும். அந்த ஏசி பைப் லைனு, இந்த ப்ராக்கெட் வந்து 2 போல்டு வரும். அதை கழட்டி விட்டுடணும். பாருங்க, 2 போல்டு வரும். இதுக்கு சீல்டு கவர் ஒன்று வரும். சீல்டு கவரு சைடில் அந்த கவர் வந்து 2 போல்டு கழட்டி விட்டுடணும். அது அந்த பக்கமும் இது இந்த பக்கம் கழட்டி விட்டால் அந்த கவரோடு இருக்கும். அந்த பக்கம் 2 போல்டு வரும். ஃபவுண்டேஷனு இந்த இன்டர்கூலர் வந்து ஓஸை வந்து கழட்டி விட்டுட்டு இன்லெட் மேனிஃபோல்டு அந்த கவர் வந்து ஃபுல்லாக இன்ஜின் கவர் இன்லெட் கவர் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டால் தான் அந்த ஓஸ் வந்து ரேடியேட்டர் ஃப்ரீயாக வரும். பாருங்கள், எஃப்எக்ஸ் போட்டு விட்டு 3 மாதம் ஓடி இருக்குது வண்டி. சைடில் இந்த ஃபவுண்டேஷனு 2 போல்டில் கழட்டி விட்டுட்டு சைடில் 2 ஓஸ் வரும். அந்த ஓஸையும் கழட்டி விட்டுடணும். அது வந்து ரேடியேட்டர் கூலர், அது வந்து ஈட்டுக்காக 2 ஓஸ் சைடில் போகும். டேங்க் கழட்டி எடுத்தாச்சு. டேங்க்கு இது பாருங்கள், இது ஒரே ஒரு போல்டு தான், 13 சைஸ் போல்டு. கழட்டினா வெளியில் வந்துடும். இந்த இன்டர்கூலர் வந்து கழட்டுறதுக்கு டர்போ சார்ஜர் வந்து அந்த போல்டு இந்த பக்கம் ஓஸும் லூஸ் பண்ணி விட்டுடணும். இந்த பக்கம் போல்டு ஒன்று கிளாம் இருக்கும். லூஸ் பண்ணி விட்டுட்டு இன்லெட் பண்ணி போல் அந்த கவரை வந்து 5 போல்டு வரும். 21 சைஸ்
பாக்ஸ் போட்டு லூஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்து ஓரமாக வச்சிடணும். இல்லைனா வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது திரும்ப டேன் ஆகும். லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓசியும் இந்த பக்கம் ஒரு கிளாம் இருக்குது, லூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இவ்வளோ வெளியில் கழட்டி எடுத்துகிட்டு பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது பாரு. இன்டர்கூலர் எடுத்த உடனே ஃப்ரீயாக இருக்குது பாரு. நாங்கள் அந்த சைடில் வந்து ஒரு ரேடியேட்டர் வந்து தூக்கிறதுக்காக வந்து ஒரு போல்டு ஒன்று வச்சு வெல்டிங் பண்ணி, சின்ன போல்டு வச்சு வெல்டிங் பண்ணி ஒரு ராடு ஒன்று வச்சுருக்கோம் ரோப் போட்டு தூக்கிறதுக்கு. ஓகே, அந்த கீ காடியில் வந்து கரெக்டாக உட்காரும். அதுபோல் நீங்கள் ஒன்று ஸ்பெஷலாக செய்துக்குங்க ரேடியேட்டர் தூக்கிறதுக்கு. ஏன்னா வந்து வேறு சான்ஸ் இருக்காது தூக்கிறதுக்கு. போட்டு ரோப் போட்டு செயின் பிளாக்கில் தூக்கலாம். இல்லை ஃபோக் லிஃப்ட் இருந்தால் ஃபோக் லிஃப்ட் வந்து ஃபோர்க் நீட்டமாக இருந்தால் தூக்கலாம். சிங்கிளாலாம் வந்து நீங்கள்லாம் தூக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். சிங்கிளாலாம் எடுக்க முடியாது. டபுள் 2 பேர் இருந்தால் கூட தூக்க முடியாது. ஓகே, பாருங்கள், செட்டாக அப்படியே தூக்கிட வேண்டியதான். ரெண்டு ப்ராக்கெட் செய்து அதில் சின்ன ரோப்பு. நாங்கள் செயின் பிளாக்கும் யூஸ் பண்ணுவோம். அதில் சின்ன விஞ்சி இருக்குது எலக்ட்ரிக்கல்து, அதை வச்சு தூக்கிடுவோம் ரிமோட்டில். இது இடிக்கும், மேலே வரும்போது அது இடிக்கும், அந்த ஜாக்கி வந்து இடிக்கும். இந்த பக்கம் தள்ளினாப்பில் எடுக்கணும். இந்த பக்கம் தள்ளனா வந்து ஓஸ் இடிக்கும். அந்த ஓஸ் வந்து நல்லா இழுத்து பிடிக்கணும். அந்த கீர் ஓஸ் 4 ஓஸ் வருது இல்லை, அது இழுத்து பிடிக்கணும். கீழே ஒருத்தர் வந்து அந்த ஃபேன்லாம் உடஞ்சிருக்கு பாருங்கள். ஃபேன் லீஃப்லாம் உடஞ்சிருக்கு, அது மாற்றிட வேண்டியதான். ஃபேன் லீஃப் வந்து டச் ஆகாத அளவுக்கு வந்து இந்த கவர் உடையும். டச் ஆச்சுன்னா கீழேருந்து ஒருத்தர் தள்ளி பிடிக்கணும். இந்த பக்கமாக தள்ளி பிடிக்கணும். முன்னாடி வந்து ஏசி கூலர் இருக்குல்ல, அந்த ஏசி கூலரில் வந்து 2 ப்ராக்கெட் வரும். அந்த ப்ராக்கெட் வந்து சீட்டிங்கை வந்து வெளியில் எடுத்து விடணும். 2த்தையும் கவனிக்கணும். ஒரு ஆள் வந்து ஃப்ரண்ட்லேயும் கவனிக்கணும், கீழவும் கவனிக்கணும். ஒருத்தர் சைடில் 2 சைடும் கவனிக்கணும். இங்கே பாருங்கள், தள்ளி பிடிக்கணும். இல்லைன்னா அந்த சீல்டு வந்து உடஞ்சிரும். பாருங்கள், மெதுவாக எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வந்து எது வந்தாலும் இப்போ டேமேஜ் ஆகிடும். ஏன்னா அந்த சைடில் வந்து ஓஸ்லாம் வரும், ஏசி ஓஸ்லாம் வரும். டேமேஜ் ஆகிடுச்சின்னா மறுபடியும் ஏசி ஃபில்லப் பண்ணுறதுக்கு, ஓஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் மேக்ஸிமம் ஏசி வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு, கேஸ்லாம் லீக் ஆகாத அளவுக்கு எடுக்கணும். மெதுவாக ஆட்டி ஆட்டி இது ஃப்ரீயாக இருக்கா ஆட்டி ஆட்டி மெதுவாக தூக்கணும். பொறுமையாக வந்து தூக்கணும். அந்த ஏசி இது வந்து ஃப்ரண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு அந்த லாக் ஆகிருக்கும், அந்த லாக்கை வந்து வெளியில் எடுத்து விடணும். ஏசிக்குள்ளே ரேடியேட்டரை 2 போல்ட்டு கழட்டினோடனே தனியாக வந்துடும். அது இதுதான் ஏசி ரேடியேட்டரு. லைட்டாக சைடில் வந்து 2 கிளாம் போல் இருக்கும், அதில் உட்காரும். அதை வெளியில் எடுக்கணும். வெளியில் லிபரில் பிடிச்சி தூக்கி பிடிச்சோம்னா வெளியில் வந்துடும். அப்புறம் வெளியில் இழுத்தாப்பில் பிடிக்கணும். பொறுமையாக கொஞ்சம் அந்த இன்டர்கூலர் மேலே வரும்போது இடிக்குது பாரு, ஜாக்கில் இடிக்குது பாரு, எவ்வளோ சுகராக இருக்குது பார்த்தியா.
இந்த பக்கம் வந்து ஓஸ் இடிக்கும். இந்த பக்கம் செம்ம டைட்டாக இருக்குது. சைடில் 2 ஓஸ் வருது பாருங்க. அந்த ஓஸும் கழட்டி விட்டுடணும். இன்டர்கூலர் ஓஸ் வந்து மேலே மட்டும் லூஸ் பண்ணி எடுத்தால் போதும். மேலே லூஸ் பண்ணி இன்டர்கூலர் வெளியில் எடுத்துட்டா கீழே ஓஸை கழட்ட வேண்டியதில்லை. ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்க பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கா, எங்கே இடிக்குதா, தூக்கிட்டு கொஞ்சம் ஆட்டி பார்க்கணும், ஏன்னா பிடிக்குதா, டச் ஆகுதா எல்லாம். இறக்கும்போது ஸ்பீடாக இறக்கிடலாம், எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே, அந்த ஒருத்தர் இழுத்து பிடிக்கிறார் பார் ஓஸை, ஒருத்தர் கீழே இருக்கார், ஒருத்தர் சைடில் இழுத்து பிடிக்கிறாரு, ஒருத்தர் சென்டராக வந்து இடிக்குதான்னு பார்க்குறாரு, ஒருத்தர் வச்சு லிஃப்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான், தூக்கியாச்சு. பாருங்க எப்படி இழுத்து பிடிக்கிறவ, இது வந்து இழுத்து பிடிக்கணும் ஒருத்தர், இல்லைன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் சைடில் இழுத்துக்க வேண்டியதான். இது தூக்கிட்டு சைடில் செயின் பிளாக் போட்டு எடுத்தால் ஈஸியாக இருக்கும். இதே ஃபோக் லிஃப்ட்டு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையெல்லாம் தூக்கணுன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா பிடிச்சதுன்னா தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், எலக்ட்ரிக்கல் அவ்வளோதான். இறக்கிட்டு பீஸாக கழட்டி எடுக்க வேண்டியதான், சைடு போல்டு எல்லாத்தையும். இது பாருங்க, லாக். அவ்வளோதான், அந்த இடத்துல தான் லீக்கு. எஃபெக்ட்ஸ் போட்டு ஒரு 2-3 மாதமாட்டம் ஓடி இருந்தது. ரிக்வெஸ்ட் பண்ணோன்னா வந்த பிறகு மாட்டுறோம். ஃபேன்லி இப்போ உடஞ்சிருக்கு, அதையும் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், செட்டாக கழட்டி வச்சாச்சு. இப்போ சைடில் இந்த போல்டு இது வெளியே கழட்டி எடுத்துடணும். இது ஒரு போல்டு, இதை கழட்டி எடுத்துடணும். இன்டர்கூலர் போல்டு கழட்டினா போகிறோம். இந்த போல்டு, இது சைடில் இந்த 3 போல்டு கழட்டினா போகிறோம், அதை கழட்ட வேண்டியதில்லை. இது ஒரு போல்டு, இந்த 2 போல்டு ப்ராக்கெட்டோடு கழட்டிடணும். கழட்டி எடுத்தால் இது போல் தனியாக வந்துடும். தனியாக உருவுனா ரேடியேட்டர் தனியாக வந்துடும். அவ்வளோதான், புது ரேடியேட்டரு மாட்ட வேண்டியதான். இது எல்லாம் பிளாஸ்டிக்கு, அதனால் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை, அதனால் புதுசு மாற்றுவோம். லீக்குனால் ஸ்டாப் பண்ணி கொடுப்பாங்க, கோரை கட் பண்ணி. டேங்க்கு டேமேஜ் ஆகிடுச்சின்னா மாற்றிடுவோம். இந்த கிளீப்பு 4 கிளீப் வரும் அந்த கவரில் வந்து இது கேர்ஃபுல்லாக வந்து கழட்டி வெளியே எடுக்கணும். அதே போல் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ப்ரெஸ் பண்ணி மாட்டும்போது கரெக்டாக இருக்கா. சில டைம் இறக்கும்போது வெளியில் வந்துடும், அது டச் ஆகி, அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இன்டர்கூலர் அப்படியே எடுத்து மாட்டியாச்சு. அந்த 3 போல்டு கீழே
இது ஒரு 2 போல்டு, இது ஒரு போல்டு, இது சைடில் வர 2 போல்டு. அந்த இது ஓஸு, கூலர் ஓஸுக்கு சில டைம் கூட அந்த ஓஸை வந்து மறந்துட்டு கூட மாட்டியிருக்கோம். மாட்டிட்டு என்ன செய்வேன்னா வந்து ஐயோ மாட்டலையே அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு ஓஸை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன் பண்ணிவிடுவோம். ஏன்னா தூக்காமல் அதை மாட்ட முடியாது. வேறு ஒருத்தர் இறக்கும்போது அந்த ஓஸ் இழுத்து பிடிக்கணும். ஒருத்தர் சென்டர் பண்ணோம், ஒருத்தர் இழுத்து பிடிக்கணும். ஒருத்தரே வந்து லெவல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தரே லெவல் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், டவுன் பண்ணியாச்சு. இப்போது கழட்டின மாதிரி எல்லாம் ஃபேன் லீப் ஒன்று பழசு இருந்தது மாட்டியாச்சு. நல்லா ஃபேன் லீப்பு தான். இப்போ எல்லாம் டைட் பண்ண வேண்டியதான். இந்த ஓஸ் ப்ராக்கெட்லாம் கழட்டோன்னா ஓஸ் இழுக்க முடியாது. மறுபடியும் டேங்க்லாம் மாட்டி விட்டுட்டு கரெக்டாக வந்து டைட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் டைட்டாக அப்படின்ட்டு. கிளீப்லாம் நல்லா ஸ்லிப் ஆகாமல் நல்லா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன் 2 போல்டு அதுவும் டைட் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன் போல்டுலாம் நல்லா டைட் பண்ணிக்கணும். அந்த ஓஸ் வந்து இன்டர்கூலர் ஓஸ் நல்லா டைட் பண்ணிடணும். இது அந்த ப்ராக்கெட்டு, அந்த கவர் 2 போல்டு வரும். அந்த பக்கம் அந்த ப்ராக்கெட் வரும். இது டவுன் சைடு ஓஸு, இது கூலர் ஓஸ், இது ரேடியேட்டர், ஏசி ரேடியேட்டர். இது 2 போல்டு வரும். டன் சைஸ் போல்டு. அதான் மேலே கவர் போட்டு ஃபைனலாக முடிச்சுது. ஓகே, வண்டி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோ லேட் ஆகிடுச்சு. ஓகே, பை பாய்.